வணக்கம் நண்பர்களே. தமிழக மாணவர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த 2026ஆம் ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டும் மாணவிகள் அசத்தலான சாதனையை படைத்துள்ளனர். மொத்த தேர்ச்சி விகிதம் 95.20%. அதிலும் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இப்போ இந்த வீடியோவில் மொத்த தேர்ச்சி விவரங்கள், மாவட்ட வாரி ரேங்கிங், அரசு பள்ளிகளின் நிலை, மாணவர்கள் வெர்சஸ் மாணவிகள், தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கலாம். இந்த தேர்வை சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருந்தனர். அதன் முடிவுகள் இன்று மே 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன. ஃபயர் மொத்த தேர்ச்சி விகிதம். இந்த ஆண்டு மொத்தம் தேர்வை எழுதியவர்கள் 7,91,654. தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,694. மொத்த தேர்ச்சி சதவீதம் 95.20%. இது கடந்த ஆண்டை விட 0.17% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவிகள் மீண்டும் சாதனை. இந்த ஆண்டும் மாணவிகள்தான் அதிக தேர்ச்சி பெற்று முன்னிலை பிடித்துள்ளனர். மாணவிகள் தேர்ச்சி விகிதம் 90%. மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் 93.19%. அதாவது மாணவர்களை விட 3.81% அதிகமாக மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது தமிழக கல்வித்துறைக்கு பெருமை சேர்க்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. சாம்பியன் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த மாணவி. இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலேயே அதிக மதிப்பெண் பெற்ற முதலிடம் பிடித்திருப்பவர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தனியார் பள்ளி மாணவி. அவர் பெற்ற மதிப்பெண் 0.598. இது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது. கோல்ட் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்கள். இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற 5 மாவட்டங்கள்: ஈரோடு 98.87%, சிவகங்கை 98.05%, கன்னியாகுமரி 97.63%, திருநெல்வேலி 97.54%, திருச்சி 97.50%. இதில் ஈரோடு மாவட்டம் மீண்டும் முதலிடம் பிடித்திருப்பது கவனிக்கத்தக்கது. ஸ்டார் அரசு பள்ளிகளில் யார் டாப்? அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலை பெற்ற மாவட்டங்கள்: ஈரோடு 98.24%, சிவகங்கை 96.97%, திருச்சி 96.55%, தென்காசி 96.15%, கன்னியாகுமரி 96.12%. பார் பள்ளி வகை வாரிய தேர்ச்சி. அரசு பள்ளிகள் 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.72%, பெண்கள் பள்ளிகள் 97.08%, ஆண்கள் பள்ளிகள் 90.49%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.59% அதிக தேர்ச்சி பெற்றுள்ளது. ஸ்டார் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள். தமிழகம் முழுவதும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 2639. 95%க்கும் மேல் தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5170. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 4089. இது அரசு பள்ளிகளின் முன்னேற்றத்தை காட்டுகிறது. டபுள் டைனர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதியவர்கள் 8855. தேர்ச்சி பெற்றவர்கள் 6811. தேர்ச்சி விகிதம் 76.92%. சிறைவாசிகளின் தேர்ச்சி. சிறைவாசிகளில் கூட தேர்வு எழுதியவர்கள் 250. தேர்ச்சி பெற்றவர்கள் 238. தேர்ச்சி விகிதம் 95.20%. இது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. டைமண்ட் தனித்தேர்வர்களின் நிலை. 2ஆம் ஆண்டு தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதியவர்கள் 25,521. தேர்ச்சி பெற்றவர்கள் 6,171. தேர்ச்சி விகிதம் 24.18%. சைர் முடிவுரை. மொத்தத்தில் பார்த்தால் 2026ஆம் ஆண்டின் +2 தேர்வு முடிவுகள் தமிழக கல்வித்துறைக்கு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. மாணவிகள் மீண்டும் முன்னிலை. ஈரோடு மாவட்டம் முதலிடம். அரசு பள்ளிகளும் முன்னேற்ற பாதையில். இது தமிழக கல்வியின் வளர்ச்சியை காட்டுகிறது. டாலர் உங்களுடைய மாவட்டத்தில் தேர்ச்சி சதவீதம் எப்படி இருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.